ஆண்டவர் கேட்கிறார் காயினை பார்த்து, ஆபேல் எங்கே? அவன் சொல்றான், நான் என்ன காவலாளியா ஆபேலுக்கு? ஹல்லேலூயா. நான் என்ன காவலாளியான்றான். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆபேல் எங்கே? கர்த்தர் கேட்கிறாரு, ஆபேல் எங்கே? நேத்து வரைக்கும் உன்னோட நடந்தவன், பேசினவன், உன் கூடவே இருந்தவன் இன்னைக்கு எங்க இருக்கான்னு சொல்லு. வசனம் வாசிங்க. 4 வசனம் பாருங்க. 9 வசனம் தான் போட்டிருக்கு. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார் ஆண்டவர் அவனை பார்த்து. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் இல்ல? ஒரு மனுஷன் காணோம், மிஸ் ஆயிட்டான். எங்க அவன் எங்க போயிட்டான் சொல்லு கீழே. அதற்கு அவன், நான் அறியேன், நான் என்ன காவலாளியா என்றான். நான் அறியேன், நான் என்ன காவலாளியா என்றான். துணிகரம். இன்னைக்கு பைபிள்ல போட்டிருக்கு, மனுஷங்க முள் செடியை போல் இருப்பாங்களா? மகனுக்கு தகப்பனுக்கு மகன் விரோதமாகவும் தாய்க்கு மகள் விரோதமாக எழும்புவாங்களா? அவன் சத்ருக்கள் வீட்டார் தானே. ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்ரு எங்க இருக்கா? எங்கும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கா, நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான், நல்லா பாத்துக்கிட்டே இருப்பான், இந்த யோனா மாதிரி. இங்கே காயன் ஆபேலை கொலை பண்ணிட்டானா? யாரு? அண்ணன் தம்பி கொலை பண்ணிட்டான். இன்னைக்கு பேப்பர்ல பாக்குறோமே, சொத்துக்காக அண்ணன் தம்பி கொல்றான், தம்பி அண்ணன் கொல்றான். என்ன பண்றாங்க எல்லாம்? சில பேருக்கு பில்லி சுனியம் பண்ணுவாங்க சொத்துக்காக, இல்ல ஆள் வச்சு சாவடிப்பாங்க சொத்துக்காக. அண்ணன் தம்பி அதெல்லாம் இப்ப பாக்கிறது கிடையாது. இப்பெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பாசம் எல்லாம், மாசம் நேசம் எல்லாம் மோசமா மாறி போச்சு இப்பெல்லாம். காயன் கொலை செஞ்சான். எது கொலை பண்ண தெரியுமா? ஒரே விஷயம் தாங்க, கர்த்தர் அவன் காணிக்கை ஏற்றுக்கொள்ள. உன்னை நீ மாத்திக்க உனக்கு வக்கீல்ல, உன்னை மாத்திக்க உனக்கு தெரியல. அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கானா? கர்த்தருக்கு பயந்து நல்லா இருக்கான். நீ மாறு, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பாரு. நீ மாறாம நீ வேற வழியில போய்கிட்டு இருந்து கர்த்தரை ஆஸ்வதிக்க நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லிட்டு தாவச்சா என்ன அர்த்தம்? அது இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையிலே கூட மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க தவிர தங்களை மாத்திக்கிறது யாருமே கிடையாது. காயம் தான் பண்ணான், பொறாமை கொண்டான் தம்பி மேல. காணிக்கை கர்த்தரை ஏற்றுக்கொண்ட, அதை ஏற்றுக்கொள்ள. ஆனா அதனால ஏற்றுக்கொள்ள முடியல. நாசுவ கூட்டு போறான் வயலுக்கு. தம்பி போலாம் வா. 2 பேரும் கை மேல போடுறான், வேற பேசிக்கிட்டே போறான். 2 பேரும் பேசிக்கிட்டே போய் டக்கு என்ன பட்டா கத்தி எடுத்து ஒரே குத்து குத்துட்டான். அண்ணா அண்ணான்னு கத்துறான். அண்ணா என்ன சும்மா இருறா, குத்தி சாவச்சு வயல்ல போட்டு வந்துட்டான். அவன் ரத்தம் கர்த்தரை கூப்பிட்டுச்சான். ஆபேல் ரத்தம் கர்த்தாவே கர்த்தாவே என்று ரத்தம் ஆண்டு கேட்கிறாங்க. ஆபேல் ரத்தம் என்னை கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. யார் ரத்தம்? ஆபேல் ரத்தம் என்னை கூப்பிடுகிறது. அவன் சாவச்சேன், அங்க இருந்தான் நிம்மதியா. அவன் சொல்லுங்க, ஊராய் சுத்த ஆரம்பிச்சுட்டான், போயிட்டான். நிம்மதி இல்லாத வாழ்க்கை. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கை நம்ம செய்கிற காரியங்கள், இவன் சாவச்சா நம்ம என்ன பண்ணலாம்? நிம்மதியா இருக்கலாம். எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீ அங்க இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சாவச்சு என்ன பண்ணுவோம்? ஜெயில போடுவாங்க. அவன் எப்படி அதை எடுத்துக்கொள்ள முடியும்? போயிட்டு அதான் மனுஷன் நினைக்கிறான். அவன் எடுத்துக்கலாம் முடியாது. காயன் ஆபேல் சாவடிச்சான். சாவச்சு என்ன பண்றான்? ஒவ்வொரு ஊரா அலைகிறான். இப்ப கொலை பண்ண பாக்குறாங்க அவனை கூட. இப்போ வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத வாழ்க்கைதான் வாழ்ந்தான் வந்தவன் கடைசி வரைக்கும். நம்ம நினைக்கிறோம் ஒன்னே நமக்கு தடையா இருக்கு, இது வேண்டாம், நம்ம அழிச்சிட்டா நல்லா இருக்கும். அழிச்சா நாம தான் அழிஞ்சு போவோம். திருப்பி துணிகரமாய் தம்பி என்ன பண்ணிட்டான்? காயன் சாவடிச்சிட்டான். அப்படிதான் இருக்க மனுஷங்க இருக்காங்க. துணிகரமாக அண்ணன் தம்பி தங்கச்சி யாரு இதுல பாக்குறதே கிடையாது. பணம் தான் மெயின். இப்போ பணத்துக்காக எதையும் செய்ய மனுஷன் ரெடியா இருக்கான். அது குடும்பமா சரி, அது வெளியானாலும் சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கைகளை கூட நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு மனுஷன் துணிகரமாக செஞ்சு வாழ்க்கையில் நிம்மதியா வாழ்ந்தாங்களா? சந்தோஷமா இருந்தாங்க? யாருமே கிடையாது. அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. அதுதான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் இருப்போம் நம்ம. ஆகையினாலே ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே கூட கர்த்தர் நம்ம கொடுத்த நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக, அது சின்னதோ பெருசோ
கம்மியோ ஜாஸ்தியோ சந்தோஷமா இருப்போம், கொடுத்தது சந்தோஷமா இருப்போம். அதிகமா ஆசைப்பட்டு வாழ்க்கையில கூட இருந்து இறந்து போயிடும். அதுதான் உண்மை. இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான், அதிகமா ஆசைப்படுறான். வீட்டுல எதுவுமே இல்லை, சந்தோஷமா வாழ்றான். ஆசைப்படுறான், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும். எப்படி வாங்குவோம்? டிவி வாங்கணும். எப்ப வாங்கணும்? லோன் போட்டு வாங்கலாம். எல்லாமே லோன் போட்டு வாங்கலாம். லோன் போட்டு வாங்க என்ன பண்ண லைஃப்ல அவன் சாப்பிட மாட்டான். அப்புறம் சாப்பாட்டு காசு இருக்காது. அவன் தான் நிம்மதியா வாழ முடியாது. அப்புறம் ஆளுங்க வருவாங்க, ஆளுங்க இடிப்பாங்க, 2 பேர் வருவாங்க. காசு காட்டலாம் தூக்கிட்டு போவான். இல்ல அசிவமா பேசுவான். இருக்கிற வாழ்க்கை சந்தோஷத்தை விட்டு மனுஷன் என்ன இல்லாத வாழ்க்கையை ஆசைப்பட்டு இருக்க எல்லாமே இழந்த போயிடுறான். சொல்லுவாங்க, கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. அவன் தான் பெரிய பணக்காரன். தெரிஞ்சு யாருக்கு கண்ணு இல்லையா அவன் தான் பெரிய பணக்காரன். யாரு கண்ணு இருக்கு அவன் பணக்காரன், அவன் ஏழைதான். அவன் காசு ஃபுல்லா வாங்கி போயிட்டே இருப்பான். ஒவ்வொரு வாரம் ஒரு மாசம் சொல்லுவாங்க இல்லையா, இல்லாதவனும் வாழ்றான், இருக்கிறவனும் வாழ்றான். இவன் கார்ல போவான், சைக்கிள் போவான், அவ்வளவு வித்தியாசம். எல்லாரும் வாழ்றாங்க, வாழாம இல்லை யாருமே கிடையாது. நிம்மதியா வாழணும், அதான். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.